அதே மாதிரி பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, திமுக அரசு வந்து ஏன் இவ்வளோ மோசமான ஆட்சிய பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த கார்ல வந்து திமுக அரசோட கொடி இருந்தது. இப்ப தொடர்ந்து வந்து திமுக வந்து நெறைய இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபட்டுட்டே இருக்கீங்க. ஆனா வந்து மக்கள் கிட்ட வந்து தேவையில்லாத விஷயங்களையும் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயங்கள சொன்னாரு. நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு குடுக்கணும். இந்த இந்த விஷயத்த நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. இந்த ஓவராலா இந்த விஷயத்த பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இப்ப அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் சைட்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நாங்க யாரையும் இடிக்கல. அவங்க தான் எங்கள தொரத்திட்டு வந்தாங்க. அவங்க தான் எங்க வீடு வரைக்கும் வந்து எங்கள மிரட்டிட்டு போனாங்கன்னு" சொல்றாங்க. போலீஸ் தரப்புலருந்து, "இல்ல இந்த பொண்ணுங்க வந்து கார்ல இடிச்சுட்டு போயிட்டாங்க நிக்காம. அதனால தான் அந்த பசங்க தொரத்திட்டு வந்தாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அ இது எந்த வகையில நம்புறது அப்படின்னே தெரியல. யார் சொல்றத நம்புறது அப்படின்னும் தெரியல. ஏன்னா, அ கண்டிப்பா பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்புல இருந்து பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து பொய் சொல்லுவாங்களான்னு கேட்டா, அதுவும் யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு.